என்னன்னா வைகாசி விசாகம் முருகர் அவதரித்த தினம் அப்படின்னு. அவதாரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காக்கும் கடவுள்னு சொல்லலாம். ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வைக்கங்களேன், என்ன சொல்லுவாங்க? குழந்தை அவதாரம் பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்களா? குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க கடவுளுடைய அந்த விசேஷ தினம், அந்த விசேஷ தினம் மட்டும் அவதாரம்னு சொல்றோம். அவதாரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நோக்கம் அப்படிங்கிறது இருக்கு. எதற்காக நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு. சில பேர் அந்த நோக்கத்தை செயல்படுத்துறோம், சில பேர் அந்த நோக்கத்தை செயல்படுத்துறது இல்லை. ஆனா கடவுளுக்கு அப்படி கிடையாது. அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அவதாரம்ங்கிற வார்த்தை அவருக்குன்னு ஒரு நோக்கத்தை கொண்டதாக இருக்கு. எதற்காக முருகப்பெருமான் வரார் அப்படின்னு பார்த்தா, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து வரார். 6 விதமான பொறிகளாக வரார். இந்த 6 விதமான பொறிகள் கந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரவண பொய்கையில அவருடைய நெற்றிக்கண்ல இருந்து பொறிகள் விழுகுது. அதுல 6 குழந்தை பிறக்குது. அதிலிருந்து 6 பெண்கள் வராங்க அப்படின்னு சொல்லுது. கார்த்திகை பெண்கள் அப்படின்னு.